வணக்கம் உறவுகளே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கிட்டத்தட்ட நம்ம வீடியோ போட்டு 1 வருஷம் ஆகுது நம்ம சேனலில். நீங்கள் கேட்கலாம், என்ன ப்ரோ அந்த 1 வருஷம் எங்கே ப்ரோ போனேன், இப்போ வந்து வீடியோ போட்டுட்டு இருக்க அப்படின்னு நீங்கள் மைண்ட் வாய்ஸுக்கு பேசுகிறது என் காதில் கேட்குது. என்னங்க பண்ணுறது, நம்மளுக்கு வந்து முழு வேலைங்கிறது வந்து யூடியூப் கிடையாது, சரிங்களா? நீங்கள் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற எல்லாருமே ஆதரவு கொடுத்து என்னை வளர்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நான் வீடியோ போட்டுக்கிட்டே இருப்பேன். ஏன்னா நம்மளுக்குன்னு பர்சனலாக நிறைய வேலைகள் இருக்குது. நம்ம வருமானத்துக்கும் நம்ம பொருளாதாரத்துக்கும் நம்மளுக்குன்னு பல வேலைகள் இருக்குது. அதை நம்ம பார்க்கணும். ஏன்னா யூடியூப்புங்கிறது நம்மளுக்கு வந்து ஒரு அடுத்த பட்சம் தான். ஏன்னா நீங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க, தொடர்ந்து வீடியோவை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்படிலாம் தொடர்ந்து பண்ணிங்கன்னா வீடியோ தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். சரி, ஓகே, நம்ம டாப்பிக்கு வருவோம். அதாவது இந்த பல்சர் N160 வண்டி வாங்கி ஒரு 3 வருஷம் கிட்ட ஆகுது. இந்த வண்டி வாங்கி ஒரு 20 நாள் கழித்து நான் ஒரு ஓனர்ஷிப் ரிவ்யூ பண்ணியிருந்தேன். அதுக்கு வந்து நீங்கள் ரொம்ப சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க. எல்லாத்துக்கும் நன்றி. கிட்டத்தட்ட ஒரு 47,000 வியூஸுக்கிட்ட போயிருந்துச்சு. நான் வந்து ப்ரொஃபஷ்னலாக கார் ரிவ்யூ அப்புறம் பைக் ரிவ்யூ பண்ணுற ஆள் கிடையாது, சரிங்களா? நான் இந்த வண்டி வாங்கியிருக்கேன், இந்த வண்டி ஓட்டும்போது என்ன ஃபீல் ஆச்சு, இந்த வண்டி எனக்கு எப்படி இருக்குது, எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கா, அதை பற்றி மட்டும்தான் நான் பேச போகிறேன். கடைசியாக நான் 3 வருஷத்துக்கு முன்னே போட்ட இந்த பைக்கு ரிவ்யூவில் வந்து நான் திருநெல்வேலிங்கிறனால நான் திருநெல்வேலி ஸ்லாங்கில் தான் பேசியிருப்பேன். அந்த ஸ்லாங் நல்லா இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நம்ம இந்த ஊரே பிறந்தோம் வளர்ந்தோம் அப்படிங்கிறனால நம்மளுக்கு இந்த ஸ்லாங் தான் வரும். சரி, இப்போ இந்த வண்டி எடுத்து கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆயிட்டு. நான் அதுக்கப்புறம் ரிவ்யூவே போடலை. நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க, இன்னும் ரிவ்யூ சொல்லுங்கள் ப்ரோ, ஃபுல் ரிவ்யூ சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு. இன்றைக்கி நம்ம சொல்கிறதுக்காக தான் இன்றைக்கி வந்திருக்கோம். எங்கே வந்திருக்கோம்னா, ஃபஸ்ட்டு ரிவ்யூ பண்ணும்போது திருமலை கோயில், முருகன் கோயில் வச்சு பண்ணோம். இந்த வாட்டி தோரணமலை கோயில் முன்னால் தான் நிற்கிறோம். இந்த மலைக்கு முன்னால் நின்று தான் பேசிக்கிட்டு இருக்கோம். ஏன் என்ன ப்ரோ எப்போ பார்த்தாலும் முருகன் கோயிலுக்கே போகிறீங்க அப்படின்னா, அது ஒரு நம்மளுக்கு ஒரு சென்டிமெண்டல் டச்சு. அதனால் இந்த இடத்துல வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது இயற்கை சூழ்ந்த நல்ல இடமா இருக்கிறதுனால இந்த இடத்துல பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கு. இந்த 3 வருஷத்தில் இந்த வண்டி எனக்கு எப்படிலாம் இருந்துச்சு, ஒரு பெனிஃபிட்டாக இருந்துச்சா, எந்த இடத்துல எனக்கு வந்து காலை வராமல் அதாவது நான் லாங் ட்ரைவும் போயிருக்கேன். நான் அந்த ரிவ்யூக்கு அப்புறம் நிறைய வாட்டி லாங் ட்ரைவ்லாம் போயிருக்கேன். இந்த வண்டி எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது, எந்த அளவுக்கு எனக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு, அது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த வண்டியினால் எனக்கு ஏதாவது இடையூறுகள், ஏதாவது சம்பவங்கள் நடந்திருக்கா அப்படின்னு பார்த்தா அதுவும் இருக்குது. ஒன் பை ஒன்னாக நான் சொல்கிறேன், சரிங்களா? அந்த வண்டியை பற்றின ஃபுல் டீட்டெயில் ஏற்கனவே அந்த வீடியோவில் போட்டிருக்கேன், ஃபஸ்ட்டு வீடியோவில். அதிலே நான் உங்களுக்கு லிங்க்கை கீழே கொடுக்குறேன், பார்த்துக்கிடுங்க. இப்போது ஒரு மேலோட்டமாக 3 வருஷம் யூஸ் பண்ணதை பற்றி மட்டும்தான் நான் பேச போகிறேன். இப்போ இந்த வண்டி வாங்கி நான் என்னெல்லாம் அந்த வண்டியில் நான் மாற்றிருக்கேங்கிறதையும் கூட சொல்லிடுறேன். கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷத்துல எனக்கு செல்ஃப் மோட்ரு வந்து நான் மாற்றுற சூழ்நிலை வந்துருச்சு எனக்கு. அது என்ன பிரச்சனை தெரியல, செல்ஃப் அடிக்கவே இல்லை எனக்கு. அப்புறம் மாற்றிட்டேன். மோட்ரு மாற்றியும் இந்த பிரச்சனை இருக்கே, அது எதனால் அப்படின்னு நான் பார்த்தேன்னா, பேட்ரி போயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு, ஒருவேளை பேட்ரி போனதுனால தான் ஃபஸ்ட்டு செல்ஃப் மோட்ரு பிரச்சனை ஆயிருக்குமோன்னு யோசித்தேன். சரி, பேட்டரியும் மாற்றியாச்சு. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 30,000 கிலோமீட்டர்கிட்ட ஓடின பிறகு ஃப்ரண்ட் டயரு, பேக் டயர் எல்லாமே மாற்றியாச்சு. அது எல்லாம் கம்ப்ளீட்டாக மாற்றிட்டோம். அதுக்கப்புறம் வேறு என்ன இதுன்னா, செயின் ப்ராக்கெட்டு. அதாவது இந்த மாதிரியான வண்டிகள் எடுக்கும்போது நம்ம மெயினாக மெயின்டெனன்ஸ் எதுக்கு வரும்னா, செயின் ஸ்ப்ராக்கெட்டுங்கிறது தான் வரும். ஏன்னா அது மற்ற வண்டி ஸ்ப்ளெண்டர் மாதிரியான குறைஞ்ச சிசி உள்ள வண்டிக்கு அது நார்மலாக ரொம்பலாம் நம்ம மெயின்டெனன்ஸ் பண்ண வேண்டாம். ஆனால் இந்த மாதிரி ஓப்பன் செயின் இதில் இருக்கிற வண்டிகளுக்கு வந்து கட்டாயம் நமக்கு ப்ராப்பராக மெயின்டெனன்ஸ் பண்ணணும். செயின் லூப்பு கரெக்டாக அடிக்கணும். நான் வண்டி வாங்கின புதுசில் செயின் லூப்லாம் அடித்தேன், எல்லாம் பண்ணேன். அதுக்கப்புறம் இந்த வண்டியை வந்து நான் ரொம்ப லாங் ட்ரைவ் எடுக்க முடியல. ஊருக்குள்ளே பக்கத்துலேயே ஓட்டிட்டு இருக்கனால என்னால் பெருசாக மெயின்டெனன்ஸும் பண்ண முடியல. எனக்கு வேலைகளும் வெளியூர் போய் வண்டியை வீட்டில் போட்டு வெளியிலையும் போய் வேலை பார்க்குற மாதிரி சூழ்நிலை வந்ததுனால என்னால் சரியாக மெயின்டைன் பண்ண முடியலை. அதுக்கப்புறம் செயின் ஸ்ப்ராக்கெட்டையும் மாற்றிட்டேன். லாங் ட்ரைவ் போகுமா அப்படிங்கிற ஒரு டவுட் உங்களுக்கு இருக்கலாம். தாராளமாக போகலாம். ஆனால் ஃபுல் ஸ்ட்ரெச்சில் நம்ம அடிக்கக்கூடாது வண்டியை. ஒரு 150 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் வரைக்கும் ஓட்டலாம், கண்டினியூஸாக ஓட்டலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் வண்டிக்கும் ரெஸ்ட்டு கொடுக்கணும். என்னதான் இருந்தாலும் அது ஒரு மிஷின் தான். நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு லாங் ட்ரைவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாம்பே தான். அதாவது மும்பைக்கு நானும் அண்ணன் ஈசாக் அவர்களும் 2 பேரும் போனோம். கிட்டத்தட்ட 3 நாள் பயணம். வண்டி எனக்கு எந்த இடத்துலையுமே காலவாரி விடலை. வண்டி வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஏன்னா நான் முன்னக்கூட்டியே நல்லா ப்ராப்பராக சர்வீஸ் பண்ணிட்டு எல்லாம் செக்கப், ஃபுல் செக்கப், ஆயிலு, பிரேக் ஆயிலு, எல்லாம் பிரேக் பேடு எல்லாமே பக்காவாக பார்த்துட்டேன். எல்லாம் பக்காவாக பார்த்துட்டு தான் ஃபுல் சர்வீஸ் பண்ணிட்டு தான் இங்கேருந்து கிளம்பணும். எந்த இடத்துலையுமே எனக்கு வண்டி வந்து ஒரு எந்த சின்ன இடையூறு கூட பண்ணலை. அவ்வளோ தூரம் போயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 1800 கிலோமீட்ரு போணுச்சு. ஒரு பஞ்சரோ ஒரு பிரேக் டவுனோ எதுவுமே ஆகாமல் ஹீல்ஸு, அதுவும் நாங்கள் மைசூருக்கு போகும்போது அந்த திம்பம் மலை இருக்குல்ல, அந்த மலை வழியாக தான் போனோம். எப்படியும் ஹில்ஸ்லேயுமே நல்லா ஏறினுச்சு. அதாவது ரொம்ப திக்கி தண்டனைலாம் கிடையாது. நாங்கள் 2 பேர் இருந்தோம்.
2 பேருமே கிட்டத்தட்ட ஒரு 2 பேரும் சேர்ந்து ஒரு 150 கிலோ இருப்போம். 2 பேரையுமே அழகா ஹில்ஸில் ஏற்றி போணுச்சு. பெரிய அப்புறம் ஆஃப் ரோடு நிறைய இடத்துல வந்துச்சு. அதுலேயும் போனோம். வண்டி எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை ஓட்டுறதை பொறுத்தவரை. ஆனால் ஃபேமிலிக்கு மட்டும்தான் பிரச்சனை. நான் ஆரம்பத்தில் வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஃபேமிலிகளுக்கு மட்டும்தான் அந்த வண்டி ஒரு பிரச்சனையாக இருக்கும். அம்மாவுக்கு, அக்காவுக்கு, தங்கச்சிலாம் பின்னாடி இந்த வண்டியில் ஏறி உட்காந்து போகிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். இந்த வண்டி வந்து நான் 2022 நவம்பர் மேனுஃபேக்சர் வண்டி இது. இந்த வண்டி லான்ச் பண்ண புதுசில் ஒரு 3-4 மாதத்தில் வந்த வண்டி தான் இது. இது வந்து உங்களுக்கு வந்து செமி டிஜிட்டல் தான். இப்போ வர வண்டி ஃபுல்லாமே டிஜிட்டலாக வந்துருச்சு. இப்போ நிறையா இது புது ஸ்பீச்சர்லாம் வந்து வண்டியில் வந்துட்டு, ப்ளூடூத் கனெக்டிவிட்டி எல்லாமே வந்துட்டு. இது நான் முதல்ல எடுத்த வண்டி. இப்போ இந்த வண்டிக்கு மெயின்டெனன்ஸை பொறுத்தவரை ரொம்பலாம் காஸ்ட்லியெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆயில் வந்து கரெக்டாக பண்ணணும். மைலேஜ் எப்படி ப்ரோ கொடுக்குது இந்த வண்டிக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா 45 to ஒரு 50 கிலோ கொடுக்கும். 45 கன்ஃபார்ம் தான். 50ங்கும்போது ஹைவேக்கு போனால் 50 கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நான் லாங் டிரைவ் போகும்போதெல்லாம் பார்த்தேன். பெட்ரோல் ஒரு 3 வாட்டி டேங்க் ஃபுல் பண்ணி பாம்பே வரைக்கும் போயிட்டு வந்தோம். நல்லா தான் இருக்குது, பெர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருக்குது. இந்த கியரில் லேக் எதுவுமே கிடையாது. பிரேக்கு தான். அதான் அந்த வண்டி வந்து மெயினாக ஏபிஎஸ். இந்த 160 சிசியில் டபுள் ஏபிஎஸ் இருக்க வண்டி இந்த வண்டி தான், நேக்கடு பைக்கில். அந்த அளவுக்கு பிரேக் வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்கும். ப்ளஸ்ஸு, அதாவது முக்கியமான மிகப்பெரிய ப்ளஸ்ஸு வண்டிக்குன்னு சொல்லும்போது இந்த ஏபிஎஸ் பிரேக்கு, அப்புறம் அந்த ஹெட்லைட் விசிபிலிட்டி வந்து நல்லா ஒரு ஹைவேல போகும்போது, ஒரு 6 வழிச்சாலையில் போகும்போது அந்த 3 வழிச்சாலையும் நல்லா நீட்டாக ஃபுல்லாக காமிக்குது. ஃபுல் வியூ நல்லா காமிக்குது. அந்த அளவுக்கு பவர் சூப்பராக இருக்கும் அந்த லைட்டில். பிரேக்கு இது மட்டும்தான் மெயினான ஒரு விஷயம். எனக்கு வந்து இதுக்கு முன்னால் ஒரு வண்டி வச்சுருந்தேன். அதாவது ஹீரோவில் வந்து ஹெச்எப் டீலக்ஸ்னு ஒரு வண்டி வச்சுருந்தேன், ஒரு 100 சிசி வண்டி. அதுக்கப்புறம் 160 சிசி வண்டி எடுக்கும்போது எந்த வண்டி எடுக்கலாங்கிற மாதிரி நான் நிறைய ஆய்வு பண்ணேன். அப்படிங்கும்போது எனக்கு அந்த டைமில் இந்த வண்டி தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க. எனக்கு நிறையா பிடிச்சிருந்துச்சி. குறிப்பாக நம்ம லாங் டிரைவ் போகிறோம்னா நம்மளுக்கு வந்து மொபைலுக்கு சார்ஜ் ரொம்ப முக்கியம். அப்படிங்கும்போது நம்ம எங்கேயும் போய் இன்னும் ரூம் எடுத்து தங்குறதோ வைக்கிறதோ இல்லாத போது மொபைலுக்கு ஒரு அர்ஜென்ட்டாக சார்ஜ் ஏற்றணும்னா இதிலே உங்களுக்கு யூஎஸ்பி போர்டு கொடுத்துருக்காங்க. நான் வண்டி வாங்கின புதுசாக சொல்லியிருந்தேன். யூஎஸ்பி போர்டில் வந்து என்ன சிக்கல் வரும்னா, நம்ம வாட்டர் வாஷ் பண்ணும்போது அந்த யூஎஸ்பி இதில் வந்து தண்ணி போயிடுச்சுன்னா 4 படம் கொஞ்சம் துரு பிடிச்சி ஒரு மாதிரி அது ஒர்க் ஆகாமல் போயிடும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனாலும் எனக்கு பெரிய ஆச்சரியம் என்னென்னா, 3 வருஷம் ஆகிட்டு நானும் மாதத்துக்கு ஒரு 2 வாட்டி 3 வாட்டி வாட்டர் வாஷ் பண்ண தான் செய்தேன். அந்த இடத்துல தண்ணி பட தான் செய்யுது. அந்த இடத்துல லைட்டாக ஈரம் பட்டாலும் கூட இப்போ வரைக்கும் நல்லா ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது. அதுவே பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு. என்னடா சும்மா டம்மிக்கு கொடுத்து வச்சுருப்பாங்க, ரொம்பலாம் அது பெருசாக இது இருக்காது போல் அப்படின்னு நினச்சேன். ஆனால் 3 வருஷம் ஆகியுமே இப்போ நான் வெளியில் எங்கேயா போனால் ஒரு டேட்டா கேபிள் மட்டும் எடுத்துகிட்டு போனால் போதும், சார்ஜ் நல்லா ஏற்றிக்கலாம். அப்போ லாங் டிரைவுக்கும் இந்த வண்டி ஒரு நல்ல தேர்வு தான். ஏற்கனவே நம்ம ஒரு வாட்டி அந்த மும்பை போயிருக்கோம். 3 நாள் ட்ராவல் பண்ணியிருக்கோம். அது போக இதுக்கு மேலே லாங் போவோமா, கிட்டத்தட்ட ஒரு 1800 கிலோமீட்டர் போயிருக்கோம். இதுக்கு மேலே இந்த வண்டி லாங் போவோமாங்கிறதையும் நம்ம செக் பண்ண போகிறோம். இப்போ வந்து நம்ம மார்ச் மாதம் பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த ஜூன் மாதம் ஒரு லாங் டிரைவ் போகலான்னு ரொம்ப ஆசை. ஒன்று சோலோ ரைடாக போகலாம், இல்லாட்டி நம்ம அண்ணன் கூட போகலாம். அந்த ரைடு எங்கன்னா எல்லாருக்கும், பைக்கர்ஸ் எல்லாருக்குமே ஒரு கனவு ட்ரிப்பு, கனவு ரைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லடாக் தான். இந்த வண்டி லடாக் போவோமா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணணும். நானும் ஃபஸ்ட் டைம் லடாக் போகணுங்கிற ஒரு ஆசை எனக்கு இருக்குது. ஃபஸ்ட் டைம் இந்த வண்டியில் தான் போகலான்னு இருக்கேன். அதுக்கு தேவையான ப்ரிப்பரேஷன்லாம் போய்கிட்டு இருக்குது. கட்டாயம் நம்மளோட சேனலில் லடாக் சீரீஸு வரும். நீங்கள் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், பாருங்கள். அப்புறம் நீங்கள் வந்து லடாக் போகிறீங்க, அதை வீடியோ எப்படி எடுப்பீங்க? இப்போ நம்ம கூட என்னோட விவோ V40 மொபைலில் தான் எடுத்துக்கிட்டோம் வீடியோ. அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதுக்குன்னு ஆக்ஷன் கேமரா வாங்கிடுவோம். அதுக்கு தேவையான ரைடிங் கியர்ஸ் எல்லாமே பக்காவாக வாங்கிட்டு தான் நம்ம போவோம். ஏன்னா பாம்பே போகும்போது 2 பேர் ஹெல்மெட் போட்டிருந்தோம். பெருசாக எதுவும் நம்ம சேஃப்டிக்கு அந்த ரைடிங் ஜாக்கெட் எதுவுமே பண்ணலை. இந்த வாட்டி லடாக் போகும்போது நம்மளோட சேஃப்டி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம போகிறது ரொம்ப லாங் ட்ரிப்பு. அப்படிங்கும்போது அதுக்கு ஏற்ற சேஃப்டியில் தான் நம்ம போவோம். கட்டாயம் லடாக் வீடியோ பாருங்கள், வரும், காத்துருங்க. அது மாதிரி எனக்கு கமெண்ட்டில் நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த பைக்கு நான் ரிவ்யூ பண்ணும்போது அந்த கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, இது என்ன விலை வரும், இது எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது, இதில் எதுவும் பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அது அவங்களுக்கு ஒரு பதில் சொல்கிற விதமாக தான் இந்த வீடியோ நான் இப்போ எடுத்திருக்கேன். ப்ரோ, இந்த பல்சர் N160 நாங்கள் எடுக்கலாமா, நல்லா இருக்குமா அப்படின்னு சில பேர் இருக்கலாம். அதாவது இனிமேல் புதுசாக ஒரு வண்டி எடுக்கணும், 160ல் ஒரு வண்டி எடுக்கணும்னு ஐடியாவில் இருப்பீங்க. நான் தாராளமாக சஜஸ்ட் பண்ணுவேன். நான் வாங்கின பழைய மாடலை விட இப்போ வர மாடல் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் வாங்குங்க, நல்லாயிருக்கும். அதுபோக வண்டிக்கு நம்ம என்ன தான் ₹1,00,000 கொடுத்து வண்டி எடுத்தாலுமே அது ஒரு மிஷின் தான். ஆனால் நம்மளோட சேஃப்டியை நாம் தான் பார்த்துக்கணும். கட்டாயம் ஹெல்மெட் போடுங்க, டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள்.
நம்ம ரோட்டில் போயிட்டுருக்கோம், இது ஃப்ரீயாக இருக்குது, நம்ம பாட்டில் அவசர வேகத்தில் போவோம் அப்படின்னு இல்லாமல் ஊருக்காட்டுக்குள்ளே போகும்போது இந்த மாதிரி ஒரு சின்ன ரோட்டுக்குள்ளே போகும்போது கவனமாகவே போங்க. ஏன்னா திடீர்னு மிருகங்கள்லாம் குறுக்க வரலாம். நம்ம ஒரு கணிப்பில் போவோம், அது ஒரு கணிப்பில் வரும். அதனால் சேஃப்டியாக வண்டி ஓட்டுங்க. ஒரு மிதமான ஒரு வேகத்திலே போங்க. சரிங்களா? ஹைவேக்குன்னு ஒரு ஸ்பீடு லிமிட் வச்சுருப்பாங்க, அந்த லிமிட்டுக்குள்ளே போங்க. லாங் ட்ரிப் போகிறதுக்கான ப்ரிப்பரேஷன் என்னென்ன நடக்கு, இன்னும் நம்ம அடுத்த ஆக்ஷன் கேமரா வாங்க போகிறோம், அதுக்கு ரைடின் ஜாக்கெட்டு எல்லாமே வாங்க போகிறோம். அதெல்லாம் ஒன் பை ஒன்னாக நான் அப்டேட் பண்ணுறேன். நம்மளுக்கு வந்து தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்க. உங்களுக்கு உங்கள் ஊர் வாட்ஸ்அப் குரூப் எதுவும் இருக்குன்னா அதுலேயும் பகிருங்க. இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிடுதேன். ப்ரோ என்ன ப்ரோ ரொம்ப நீங்கள் டீட்டெயிலாக நிறையா பேசணும்னு பார்த்தா நீ பெருசாக ஒன்றுமே பேசலையே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். எனக்கு திடீர்னு தான் தோணுச்சு. சரி, நிறைய பேர் கமெண்ட்ஸில் ஒரு சில நல்ல உள்ளங்கள் வந்து கேட்டிருந்துச்சு, அந்த பழைய ரிவ்யூ வீடியோவில் கேட்டிருந்தாங்க. சரி, அவங்களுக்காக சில விஷயங்கள் பேசுவோங்கிறதுக்காக தான் பேசினேன். அடுத்து நம்ம லடாக் சீரீஸ் வரும். நம்ம லடாக்கு போகும்போது அப்போ இந்த ஒரு நேரம் கிடச்சிதுன்னா இந்த வண்டியை பற்றின முழு ரிவ்யூவும் நான் சொல்கிறேன். ஃபுல் A to Z எல்லாமே நான் சொல்கிறேன். நான் மறுபடியும் சொல்லிக்கிறேன், நான் வந்து ப்ரொஃபஷ்னலாக கார் ரிவ்யூ பைக் ரிவ்யூ பண்ணுற மாதிரி எனக்கு பேசவும் தெரியாது, அந்த மாதிரியான டீட்டெயில் தெரியாது. இப்போ என்னைய மாதிரி நிறைய பேர் இருப்பீங்க, வண்டி ஓட்ட தெரியும், ஓரளவு வண்டியை பற்றி தெரியும், ரொம்ப டீட்டெயிலாக தெரியாது. ஆனால் அவங்களுக்கு இந்த வண்டி கம்ஃபர்டபுளாக இருக்கா, எதுவும் பிரச்சனை இருக்காங்கிறத மட்டும்தான் என்னால் சொல்ல முடியும். அதை தான் நான் சொல்ல வாரேன். அதனால் கொஞ்சம் ஏதாவது ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் இருந்துச்சுன்னா கொஞ்சம் பொறுத்துக்கிடுங்க. உங்களுக்கு ஏதாவது கருத்து இருக்குது, இந்த வண்டியை பற்றின கருத்து இருக்குது, நீங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு டெஸ்ட் ட்ரைவ் போயிருக்கீங்க, இல்லாட்டி இந்த வண்டியை நீங்கள் பார்த்ததே கிடையாது, இல்லாட்டி இந்த வண்டியில் ஏற்கனவே சில பிரச்சனைகள் இருக்குதுன்னு உங்கள் நண்பர்கள் சொல்லியிருக்கலாம். அதெல்லாம் ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் அடுத்தடுத்த வீடியோவில் வரும்போது உங்களை சந்திக்கிறேன். தொடர்ந்து இனிமேல் நம்ம சேனலில் வீடியோ வாரத்துக்கு ஒரு வீடியோவாவது வர மாதிரி நான் பண்ணுறேன். அது எது சம்மந்தமான வீடியோ கூட இருக்கலாம். அதாவது பைக்கு சம்மந்தமான வீடியோ மட்டும் இல்லாமல் வெளியில் நம்ம போவோம். ஏன்னா நம்ம சேனலே ஒரு விளாகிங் சேனலு, எதை பற்றினாலும் எடுப்போம். அப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. என்னால் முடிஞ்ச வர ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு இப்படி தான் சேனலை கொண்டு போகக்கூடிய சூழ்நிலை இருக்கேன். அதுக்கப்புறம் நமக்கு ஆக்ஷன் கேமரா வாங்கினதுக்கப்புறம் மோட்டோ விளாக் பண்ணும்போது அடுத்து ஃபுல்லாமே ட்ராவலை பற்றின விஷயமா தான் இருக்க போகுது. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.